கிராமத்து மார்க்கெட்ல சுதாம்ஷியோட பக்கோடா கடை இருந்தது. அவரோட கடையை திறந்த உடனே அங்க கஸ்டமர்ஸ் வந்துடுவாங்க. எனக்கு ஒரு பிளேட் வெங்காய பக்கோடா கொடுங்க. எனக்கு உருளைக்கிழங்கு பக்கோடா. சுதாம்ஷு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஏன்னா அவரோட வியாபாரம் ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவரோட கடையில ஜனங்க கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க ப்ரோ, 2 பிளேட் வெங்காய பக்கோடாவும் அப்புறம் ஒரு பிளேட் உருளைக்கிழங்கு பக்கோடாவும் கொடுங்க. இந்தாங்கண்ணே. ஏன் ப்ரோ, நான் உங்ககிட்ட தான் தினமும் பக்கோடா வாங்குறேன், கொஞ்சம் அதிகமா தான் போட்டு கொடுக்கலாம் இல்ல? அண்ணே, நான் எடையை விட அதிகமா எங்க வீட்டு ஆளுங்களுக்கு கூட கொடுக்க மாட்டேன். வாங்கறதா இருந்தா வாங்குங்க, இல்லன்னா பரவாயில்ல. சரி சரி எடுப்பா. சுதாம்ஷுவோட குடும்பத்துல அவரோட மனைவி சுதா இருந்தா. வந்துட்டீங்களா? நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். தெரியுமா, என் ஃப்ரெண்டோட புருஷன் அவளுக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்காராம். அப்புறம் நீங்களும் இருக்கீங்க, எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படியா? போன மாசம் தானே உனக்கு புது புடவை வாங்கி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கு. அதுவும் சேல்ல தானே வாங்கிட்டு வந்தீங்க. வெயில்ல வாங்கினதோ இல்லையோ, ஆனா வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்ல. உங்களை மாதிரி ஒரு கஞ்சத்தனமான புருஷனை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. மாசம் மாசம் உங்களுக்குன்னு புதுசு புதுசா துணியை வாங்கிக்கிறீங்க. ஏதோ ஒரு மாசம் புதுசா புடவை வாங்கி கொடுத்துட்டீங்க, அதை ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க. நான் ஏன் வாங்கிக்க கூடாது? நான் தானே சம்பாதிக்கிறேன். சுயநலவாதி. சுதாம்ஷு ஸ்வபாவத்துல சுயநலவாதி. அவரு தன்னை பத்தி மட்டும் தான் யோசிப்பாரு. சுதாம்ஷுவோட பக்கோடா கடை ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. அதுல அவரோட வருமானமும் நல்லா இருந்தது. திடீர்னு ஒரு நாள் சுதாம்ஷோட கடைக்கு முன்னாடி இன்னொரு வண்டி கடை வந்தது. கௌரவோட ஆலு பஃப் கடை. புது கடையை பார்த்ததும் கஸ்டமர்ஸ் அங்க போயிட்டாங்க. ஆமாண்ண, இது என்னது? இது சிட்டில விக்கிற ஃபேமஸான உருளைக்கிழங்கு பஃப். சிஸ்டர், நீங்க ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் கேட்பீங்க. சரி சரி கொடுங்க. இப்பவே கொடுக்கறேன். கௌரவ் அந்த லேடிக்கு உருளைக்கிழங்கு பஃப் கொடுத்தாரு. அந்த லேடி உருளைக்கிழங்கு பஃப் சாப்பிட்டதும் ரொம்ப சந்தோஷமாயிட்டா. இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு, இனிமே நான் தினமும் இங்க தான் சாப்பிடுவேன். அப்புறம் அந்த கஞ்சத்தனமான பக்கோடா காரங்கிட்ட யார் பக்கோடா வாங்குவாங்க? சுதாம்ஷோட நிறைய கஸ்டமர்ஸ் பக்கோடாவுக்கு பதிலா உருளைக்கிழங்கு பஃப வாங்கினாங்க. முன்னாடி எல்லாம் சுதாம்ஷோட கடை கிட்ட கஸ்டமர்ஸ் கூட்டமா நின்னுட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாரும் கௌரவோட கடைக்கு வந்துட்டாங்க. இத பார்த்ததும் சுதாம்ஷுக்கு ரொம்ப கவலையா இருந்தது. இந்த உருளைக்கிழங்கு பஃப் காரன் புதுசு, கொஞ்ச நாள்ல அதை மறந்துட்டு ஜனங்க மறுபடியும் பக்கோடா வாங்கி சாப்பிடுவாங்க. சுதாம்ஷு தனக்கு தானே ஆறுதலை சொல்லிக்கிட்டான். அப்புறம் என்ன, நாளும் போய்கிட்டு இருந்தது. ஆனா கௌரவோட உருளைக்கிழங்கு பஃப் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால இப்பவும் கஸ்டமர்ஸ் அவரோட கடையில தான் கூட்டமா நிற்கிறாங்க. இந்த உருளைக்கிழங்கு பஃப் காரன் என்னுடைய வியாபாரத்தையே கவுத்துட்டானே, எங்க இருந்து வந்து தொலைஞ்சான்னு தெரியல. இவன் மட்டும் வராம இருந்திருந்தா எல்லாமே நல்லபடியா இருந்திருக்கும். சுதாம்ஷு யோசிக்க ஆரம்பிச்சாரு. அதாவது தன்னோட வழியில கௌரவ வரவிடாம பாத்துக்கணும்னு. கௌரவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. வந்ததுமே அவரோட வியாபாரம் நல்லா நடக்க ஆரம்பிச்சது. எப்பா ராமோ, உனக்கு கோடான கோடி நன்றிகளுப்பா, நீ என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சுட்ட. கௌரவ் சுபாவத்துல ரொம்ப அப்பாவி, அப்புறம் இறக்கமுள்ளவனும் கூட. அவரோட கடைக்கு ஏழைங்க யாராவது வந்தாங்கன்னா அவரு அவங்களுக்கு உருளைக்கிழங்கு பஃப ஃப்ரீயா கொடுப்பாரு. கௌரவோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் சுதாம்ஷு ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருந்தாரு. இவன் ரொம்ப அப்பாவியா இருக்கான், இவனை ரொம்ப சுலபமா ஒரு முட்டாளாக்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் அவங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடணும். அப்புறம் இதே யோசனையில சுதாம்ஷு கௌரவ் கூட நல்லபடியா பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னங்கண்ணே, எப்படி போயிட்டு இருக்க? நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க. உங்க உருளைக்கிழங்கு பஃப் ரொம்ப சுவையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். எங்களுக்கும் சாப்பிட கொடுக்கலாம்ல? அட, இப்பவே வாங்கிக்கங்க. கௌரவ் சுதாம்ஷுக்கு உருளைக்கிழங்கு பஃப் கொடுத்தாரு. சுதாம்ஷு அதை சாப்பிட்டாரு. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே ஒரு புது ஐட்டம். சாப்பிட்டதும் ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்களுக்கு பிடிச்சது இல்ல, அதுவே போதும். இந்த ஐட்டமை நீங்க ஒரு பெரிய கடையை திறந்து செய்யணும். என்னுடைய ஆசையும் அதுதான். ஆனா பெரிய கடை திறக்கிறதுக்கு பணம் வேணும் இல்லையா? நானும் அப்படி ஒரு கடை திறக்கணும்னு தான் நினைக்கிறேன். அப்படி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து கடையை திறப்போம். அதுல 2 கவுண்டர் இருக்கும். நீங்க உங்க உருளைக்கிழங்கு பஃப் வைங்க, நான் வந்துட்டு என்னுடைய பக்கோடாவை விற்கிறேன். அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பா? ஆமா, அதேதான். நான் பெரிய மார்க்கெட்ல பெரிய கடையும் பார்த்து வச்சிருக்கேன். வாவ், இது உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். பெரிய மார்க்கெட்ல நல்ல வியாபாரம் நடக்கும். ஆமா, அதேதான். நானும் ரொம்ப நாளா ஒருத்தரை தேடிட்டு இருந்தேன். பாதி பணத்தை அவங்க போடணும், எனக்கு பார்ட்னரா சேரணும்.
பெரிய மார்க்கெட்ல கடையோட விலை எவ்வளோ? அது 6 லட்சம் ரூபாய். என்கிட்ட 3 லட்சம் இருக்கு, அப்புறம் 3 தேவைப்படுது. சரி, அத நான் கொடுக்கறேன், உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். சரிங்க அண்ணே. சுதாம்ஷு கௌரவ தன்னோட வலையில சிக்க வைக்க நினைச்சான். கௌரவ் வீட்டுக்கு போய் அங்க எல்லா விஷயத்தையும் தன்னோட மனைவி லதா கிட்ட சொன்னாரு. இது ரொம்ப நல்ல விஷயங்க. என்கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் இருக்கு, ஆனா மீதி 1.5 லட்சத்துக்கு நான் எங்க போறது? நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. என்கிட்ட இருக்கிற நகை எதுக்குங்கிறீங்க? அதை நீங்க அடகு வச்சிடுங்க. உங்ககிட்ட பணம் எப்போ வருதோ அப்ப அதை மீட்டுக்கலாம். சரி, இதுவும் நல்ல யோசனை தான். கௌரவ் லதாவோட நகைகள் எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டாரு. அப்புறம் பேங்க்ல சேர்த்து வச்சிருந்த தன்னோட பணத்தையும் எடுத்துட்டாரு. அண்ணா, பணத்துக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன். அடேங்கப்பா, அப்படின்னா நாம 2 பேரும் சேர்ந்து நாளைக்கு அந்த கடையை எடுப்போம். சரிங்க அண்ணே. கௌரவும் சுதாம்ஷுவும் 2 பேரும் சேர்ந்து ஓனர் கிட்ட பணத்தை கொடுத்தாங்க. அப்புறம் முதலாளி சுதாம்ஷு கையில கடை சாவியை கொடுத்தாரு. கடைசியில நம்ம கனவு நிறைவேறிடுச்சு. இப்போ ஒரு வேலை பண்ணு. நீ உன்னுடைய வண்டி கடைக்கு போ. நான் இந்த பழுது பாக்குற வேலை, 2 கவுண்டர் வைக்கிற வேலை எல்லாம் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் அந்த சந்தோஷத்துல நீ ஏதாவது சம்பாதிப்பல. சரிங்க அண்ணே. கௌரவ் தன்னோட வண்டி கடைக்கு போனாரு. அப்புறம் உருளைக்கிழங்கு பஃப் விற்க ஆரம்பிச்சாரு. சில நாட்கள் கடந்து போச்சு. சுதாம்ஷியோட பக்கோடா கடை மூடியே இருந்தது. ஒரு வாரத்துக்கு அப்புறமா கௌரவ் அந்த கடையை பார்க்க போனப்ப அங்க பார்த்தா சுதாம்ஷு ஏற்கனவே பக்கோடா கடை போட்டு வித்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அந்த கடையில ஒரே ஒரு கவுண்டர் தான் இருந்தது. அண்ணே, கவுண்டர் ரொம்ப நல்லா இருக்குண்ணே, ஆனா என்னுடைய கவுண்டர் எங்க? என்ன கவுண்டர்? எப்படிப்பட்ட கவுண்டர்? இந்த கடை என்னோடது. இங்க ஒரே ஒரு கவுண்டர் தான் இருக்கும். நீங்க சரியான ஏமாத்துக்காரரா இருக்கிறீங்க. இந்த கடைக்கான பாதி பணத்தை நான் கொடுத்துருக்கேன். அப்படியா? அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? அப்படின்னா எனக்கு எதிராக போய் நீ கம்ப்ளைண்ட் கொடு. கௌரவுக்கு என்ன பண்றதுன்னே அப்ப புரியவே இல்லை. அவரு சேர்த்து வச்ச பணம் எல்லாமே வீணா போயிடுச்சு. கௌரவ் அழுதுகிட்டே காட்டு பக்கமா போயிட்டாரு. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி பண்ணீங்க? நான் யோசிச்சது ஒண்ணு, ஆனா இப்படி நடந்துடுச்சே. இதுக்கு நீங்க என்ன கொன்னே போட்டிருக்கலாம்ல. கௌரவ் அழற சத்தத்தை கேட்டு விருக்ஷதேவி அவன் முன்னாடி வந்தாங்க. கௌரவ், நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுப்பா. நீ ஒரு நல்ல மனுஷன். நீ நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்க. நீ செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் இன்னைக்கு உனக்கு உதவியா இருக்க போகுது. அது எப்படி? இந்த மர பொந்துக்குள்ள உன் கைய விடு. உன் கைக்கு என்ன கிடைக்குதோ அது உனக்கு சொந்தம். சரிங்கம்மா. கௌரவ் அந்த மர பொந்துக்குள்ள கைய விட்டாரு. அவரோட கையில தங்க நாணயங்கள் தென்பட்டுச்சு. கௌரவ் ஒரு கை அளவுக்கு தங்க நாணயங்களை வெளியே எடுத்தாரு. உங்களுக்கு நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தங்கத்தால என்னுடைய வாழ்க்கையே மாறி போயிடும். ஞாபகம் வச்சுக்கோ, நல்ல காரியங்களை செய்யறத மறந்துடாத. நான் எப்பவும் மக்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன். கௌரவ் லதாவோட நகைகளை திருப்பினா. புது வீடு வாங்கிட்டாரு. அப்புறம் ஒரு கடையும் வாங்கிட்டாரு. ஆக்சுவலா அவருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே அவருக்கு கிடைச்சிருச்சு. அங்க இன்னொரு பக்கம் சுதாம்ஷு செஞ்ச கெட்ட காரியங்களால அவனோட வியாபாரம் முழுகி போச்சு. அவன் அந்த கடையை விற்க வேண்டியதாயிடுச்சு. மறுபடியும் ரோட்டுக்கே வந்துட்டான். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை செஞ்சினா நல்லதே நடக்கும், அப்புறம் கெட்டதை செஞ்சா கெட்டதே நடக்கும். சுபமும் ரவியும் அண்ணன் தம்பிங்க. அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் அவங்க வீட்டை பாகம் பிரிச்சுக்கிட்டாங்க. பாதி பங்குல பெரியண்ணன் ரவி தன்னோட மனைவி கூட இருந்தாரு. அப்புறம் பாதி பங்குல சுபம் தன்னோட மனைவி சாதனா கூட இருந்தாரு. வீட்டை எப்படி அவங்க பங்கு பிரிச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி கடையையும் அவங்க பங்கு பிரிச்சுக்கிட்டாங்க. கடைக்கு நடுவுல பெரிய சுவரை ஒண்ணு கட்டி விட்டுட்டாங்க. அந்த பாதி கடையில ரவி இஸ்திரி கடை போட்டிருந்தாரு. அப்புறம் பாதி கடையில சுபமும் சாதனாவும் ஒரு தாபா நடத்திட்டு இருந்தாங்க. என்னம்மா தம்பி பொண்டாட்டி, வந்துட்டியா? நான் உனக்காக தான்மா காத்துட்டு இருந்தேன். இதோ நான் இப்பவே உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். சரிம்மா. சுபம் ரவி அண்ணன் தம்பிங்க 2 பேரோட மனசுலயும் எந்த மனதாபமும் இல்ல. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா ஒண்ணா இருந்தாங்க. அண்ணா, நாளைக்கு வீட்டுல சிக்கன் செய்ய போறோண்ணே, சாப்பிட வந்துருங்க. உன் அன்னைக்கு தெரியாம எப்படியாவது மறைஞ்சு வந்துடுறேன். ஐயோ அத்தா, உங்களுக்கும் அக்காவுக்கும் நான் சேர்த்தே சிக்கன் பண்றேன். ஐயோ வேண்டாமா, அந்த மாதிரிலாம் செஞ்சிடாத.
என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமா. அவ என்ன உன் கையால செஞ்சதை எதையும் சாப்பிட விட மாட்டா, அவளும் சாப்பிட மாட்டா. இப்போ எப்படி போயிட்டு இருக்கோ அதுவே நல்லதுமா. இப்போதைக்கு நான் அவளுக்கு தெரியாம உன் கையால செஞ்ச சுவையான சாப்பாட்டையாவது சாப்பிட முடியுது. அப்படின்னா சரி. சாதனா ரவிக்கு டீ கொடுத்தா. அப்புறம் தாபாவோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சா. கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா 2 டீ, ஒரு முட்டை பொடி மாஸ் கொடுங்க. சரி தம்பி. சாதனா கிச்சனை பார்த்துப்பா. அப்புறம் சுபம் கஸ்டமர்ஸை பார்த்துப்பாரு. 2 பேரும் பகிர்ந்து வேலையை பார்ப்பாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க தாபா நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்புறம் சாயந்தர நேரத்துல சாதனா எல்லாருக்காகவும் டிஃபன் செய்வா. வாங்கத்தான், உங்களுக்காக ஸ்பெஷலா நான் முட்டை குழம்பு வச்சிருக்கேன். இதோ வந்துட்டேம்மா. சாதனா, ரவி, சுபம் 3 பேரும் சேர்ந்து ஒண்ணா உட்காந்து டிஃபன் சாப்பிடுவாங்க. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்மா. உன்ன மாதிரி ஒரு நல்ல மருமக எல்லா குடும்பத்திலயும் கிடைக்கணும். நீ என் தம்பி சுபம்க்கு எவ்வளவு உதவியா இருக்க, அதே மாதிரி தான் நானும் யோசிக்கிறேன். ஒருவேளை காயத்ரியும் இதே மாதிரி எனக்கு உதவி செஞ்சான்னா பரவாயில்ல விடுங்கண்ணே. அதான் சொல்லுவாங்களே, முத்து மாலையில எல்லா முத்துக்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைன்னு, அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அப்படி மாறி இருக்கிறதும் நல்லதுதான். காயத்ரிக்கு தெரிஞ்சதெல்லாம் சண்டை போடுறது, சத்தம் போடுறது இதுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கூட சண்டை போட்டு பாக பிரிவினை பண்ணியாச்சு. இப்ப நீ தனியா போயிட்ட. ஆனா அவ என் கூட சண்டை போடுறா. என்னுடைய வேதனை எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். சரி, அதை விடு. ஆனா உங்க 2 பேரையும் நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த கடவுள் உங்க 2 பேருக்கும் நிறைய வெற்றிகளை கொடுக்கணும். ரொம்ப நன்றிங்க அத்தான். அண்ணே, நாளைக்கு மத்தியானம் வீட்டுக்கு வர மறந்துடாதீங்க. அத நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன்பா. சாதனா கையால செய்யற அந்த சுவையான சிக்கனை எப்படி நான் விடுவேன்? மறுநாள் மத்தியானம் தன்னோட மனைவிக்கு தெரியாம மறைஞ்சு ரவி சுபமோட வீட்டுக்கு வந்தாரு. அம்மா சாதனா, சாதனா சீக்கிரமா சாப்பாடு எடுத்து வைமா. காயத்ரிக்கு போய் சொல்லிட்டு நான் இங்க வந்திருக்கேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு வந்தேம்மா. இதை எடுத்து வைக்கிறேன் அத்தான். சாதனா 3 பேருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சா. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க. இதே போலதான் எப்பவுமே அவங்க 3 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு நாள் சுபம் பொருள் வாங்கறதுக்காக நகரத்துக்கு போனாரு. அண்ணே, நான் நகரத்துக்கு போய் சில பொருட்களை வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க அப்படியே கொஞ்சம் சாதனாவை பாத்துக்கங்கண்ணே. இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமாப்பா? இரு, 10 நிமிஷத்துல வேலையை முடிச்சிட்டுனா நேரா அங்க போயிடுறேன். அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைண்ணே. சாதனா தனியாலாம் எல்லா வேலையும் கவனிச்சுக்குவா. எனக்கு எல்லாம் தெரியும்பா. ஆனா நானும் அவளுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன். நீ போப்பா, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க அண்ணே. சுபம் அங்கிருந்து புறப்பட்டு போனாரு. அப்புறம் ரவி தன்னோட கடையை விட்டுட்டு தாபாவில் வேலை செய்யறதுக்காக போனாரு. ரவி கஸ்டமர்ஸோட பிளேட்டை எடுக்க ஆரம்பிச்சாரு. ஐயோ அத்தான், கீழே வைங்க, நான் இந்த வேலையை பார்க்கறேன். நீ இப்போ என்ன பண்றியோ அதை போய் பண்ணுமா. நான் தான் இருக்கேன்ல, கொஞ்சம் வேலையை நானும் செய்யறேம்மா. அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு நானும் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பேன். அதுவும் சரிதான். தாபேக்கு கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் சாதனா எப்பவும் போல கிச்சன் வேலைகளை செஞ்சுட்டு இருந்தா. அப்புறம் ரவி கஸ்டமர்ஸை கவனிச்சுக்கிட்டாரு. எல்லாமே சரியா தான் போய்கிட்டு இருந்தது. அப்ப திடீர்னு கேஸ் முடிஞ்சு போச்சு. அச்சச்சோ, இப்போன்னு போயா கேஸ் முடியணும்? என்னம்மா ஆச்சு சாதனா? அத்தான், கேஸ் முடிஞ்சு போச்சு. கஸ்டமர் வேற ஆம்லெட் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்றது? இப்போ கஸ்டமர்ஸை திரும்பி அனுப்ப வேண்டியதா இருக்கும். வேண்டாம் வேண்டாம், இது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ ஒரு வேலை பண்ணு. ஆம்லெட் செய்யறதுக்காக முட்டைய மிக்ஸ் பண்ணு. மற்ற வேலையை நீ எங்கிட்ட விட்டுடு. சாதனா கிளாஸ்ல முட்டையை உடைச்சு ஊத்தினா. அப்புறம் அதுல உப்பு, மசாலா, அப்புறம் மிளகுத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சா. ரவி தன்னோட கடையில இருந்து ஒரு புது அயன் பாக்ஸை எடுத்துட்டு வந்தாரு. இந்த அயன் பாக்ஸை வச்சு என்ன பண்ண போறீங்க? நீ அந்த கரண்ட் அடுப்பை பார்த்துருக்கிற இல்லம்மா, அது எப்படியோ அதே மாதிரி தான் இந்த அயன் பாக்ஸ். நீ ஆம்லெட்டை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இல்லையா, அதை இந்த இஸ்திரி பொட்டி மேல போடு. இதுல ஆம்லெட் பண்ண முடியுமா? முயற்சி பண்ணி தான் பாப்போமே. ரவி இஸ்திரி போட்டி வயரை போர்ட்ல போட்டாரு. அந்த இஸ்திரி பாக்ஸ் சூடானதும் அப்பதான் சாதனா இஸ்திரியோட சூடான பகுதியில அந்த முட்டை மிக்ஸ போட்டா. அப்புறம் அது ஆம்லெட்டா ரெடி ஆச்சு. பாத்தியா?
சரியா 2 நிமிஷத்துல ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. சாதனா ஆம்லெட்டை எடுத்து பிளேட்ல வச்சா. அப்புறம் அதை கஸ்டமருக்கு கொண்டு போய் கொடுத்தா. அட, இது என்ன ஆம்லெட்டுங்க? அதுவும் முக்கோண வடிவத்தில் இருக்கு. இது புதுசுங்கண்ணா, சாப்பிட்டு பாருங்க. அந்த கஸ்டமர் அந்த ஆம்லெட்டை சாப்பிட்டாரு. அவருக்கு அது ரொம்ப சுவையா தெரிஞ்சது. இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா இருக்குமா? அப்புறம் இதோட வடிவமும் புதுசா இருக்கு. அதை பார்த்துட்டு மற்ற கஸ்டமர்களும் அதே முக்கோண வடிவ ஆம்லெட்டை ஆர்டர் பண்ணாங்க. எனக்கும் அதே மாதிரி முக்கோண ஆம்லெட் வேணும். எனக்கும் கொடுங்க. சாதனா இஸ்திரி பொட்டியில் முக்கோண வடிவத்தில் ஆம்லெட் போட்டா. அப்புறம் கஸ்டமர்ஸ் ரொம்ப ஆசையாக அதை சாப்பிட்டாங்க. சில மணி நேரத்தில் சுபம் பொருட்களை வாங்கிக்கிட்டு வந்தாரு. அங்கே தாபாவில் இருந்த கூட்டத்தை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாரு. அட, இது என்ன இவ்வளவு கூட்டம்? இந்த கூட்டம் அத்தானோட இஸ்திரி ஆம்லெட்காக வெயிட் பண்ணுது. என்ன இஸ்திரி ஆம்லெட்டா? ரவி சுபம் கிட்ட இஸ்திரி ஆம்லெட்டை பற்றின கதையை சொன்னாரு. அங்க கொஞ்சம் பாருப்பா, முக்கோண வடிவத்துல இருக்கிற ஆம்லெட்டை சாப்பிடறதுக்கு கூட்டம் எப்படி அலமோதுன்னு. அடேங்கப்பா, அண்ணா நீங்க பெரிய ஆளுண்ணே. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து கஸ்டமர்ஸ்க்கு ஆம்லெட் போட்டு கொடுத்தாங்க. முக்கோண வடிவ ஆம்லெட் தாபா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. சாதனாவும் சுபமும் சோஷியல் வீடியோவில் ரொம்பவே வைரல் ஆயிட்டாங்க. ஒரு நாள் ரவி அவரோட வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. நீங்க சாதனா சுபமோட முன்னேற்றத்தை பத்தி கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டது மட்டும் இல்ல, நான் கண்ணால பார்த்தேன். அவங்களோட தாபாவுல அவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருக்கு. சில நேரங்கள்ல நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒருவேளை நமக்கு பாகப்பிரிவினை ஏற்படாம இருந்திருந்தா நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சம்பாரிச்சிருப்போம். சுபம் மாதிரியே எங்கிட்டயும் நிறைய பணம் இருந்திருக்கும். எங்க இத பத்தி நாம சுபம் கிட்ட ஒரு வாட்டி பேசி பார்ப்போமா? என்ன பேச சொல்ற? நீங்க சொல்லுங்க, மறுபடியும் 2 கடையும் ஒன்னா சேர்த்து பெரிய தாபாவா ஓபன் பண்ணலான்னு. ஒருவேளை நீ மறுபடியும் சண்டை போட்டினா? என்னென்ன பைத்தியம் நினைச்சீங்களா வரலட்சுமிய வேணான்னு சொல்றதுக்கு? அப்ப சரி. ரவியோட மனசுக்குள்ள பயங்கரமான சந்தோஷம். ஆரம்பத்துல இருந்தே அவரோட விருப்பமும் இதுதானே. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 2 கடையும் ஒன்னா ஆயிடுச்சு. அப்புறம் தாபா பெருசாயிடுச்சு. சுபம், ரவி, சாதனா 3 பேரும் சேர்ந்து தாபாவை நடத்தினாங்க. இஸ்திரி பொட்டி ஆம்லெட்னால அவங்களோட வியாபாரம் மட்டும் அதிகமாகல, அவங்களோட செதறி போன குடும்பமும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்துடுச்சு. ஒரு கிராமத்துல குசும்லதான்னு பேர் கொண்ட ஒரு வயசான விதவை அம்மா இருந்தாங்க. குசும்லதாவுக்கு ஒரே ஒரு பையன். அவன் சில வருஷத்துக்கு முன்னாடியே சிட்டிக்கு போய் செட்டில் ஆயிட்டான். குசும்லதா கிராமத்துல லிட்டி சோக்கா வியாபாரம் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க. ஒரு நாள் குசும்லதா வண்டி கடையில லிட்டி சோக்கா வித்துட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்க கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆளு பிரேம்பால் அந்த இடத்துக்கு வந்தாரு. எப்படி இருக்கீங்க அம்மா? அந்த கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கேன்பா. நான் இப்போலாம் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க செய்யற லிட்டி சோக்கா ரொம்ப கம்மியாலாம் விற்குது. முன்னை விட வியாபாரம் ரொம்ப குறைவுதான். ஆனா போதுங்கிற அளவுக்கு வியாபாரம் நடக்குது. அதனாலதான் என் வீட்டுல அடுப்பும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களோட வீட்டில் உங்களை தவிர வேற யாரும் கிடையாது. ஒரே ஒரு பையன் இருந்தான், அவனும் உங்களை விட்டுட்டு சிட்டிக்கு போய் தங்கிட்டான். அப்புறம் இந்த வயசுல நீங்க அப்படி என்னதான் சாப்பிடுவீங்க? இந்த பக்கம் ஏதாவது வேலை விஷயமா வந்தீங்களா பிரேம்பால்? இங்க பாருங்கம்மா, எனக்கு உங்களோட லிட்டி சோக்கா கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. அதுல சுவைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. இது அவங்க மனசுக்கு விருப்பப்பட்டதுப்பா. சில பேருக்கு என் கையால நான் செய்யற இந்த லிட்டி சோக்கா ரொம்பவே பிடிச்சிருக்குன்றாங்க. அம்மா, நான் உங்ககிட்ட என்ன சொல்றதுக்காக இங்க வந்தேன்னா, நாளைக்கு உங்களுக்கு பக்கத்திலேயே இன்னொரு கடையும் வரப்போகுது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல பிரேம்பால். சிட்டிலேருந்து என்னோட மச்சான் அஜ்ஜு ரொம்பவே சூப்பரான லிட்டி சோக்கா ரெசிபியை கற்றுக்கிட்டு வரான். நாளையிலேருந்து அவன் உங்களுக்கு பக்கத்துலேயே கடையை போட்டு இங்கே தான் இருக்க போகிறான். நீங்கள் அவனை பார்த்து அவன்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாதுல்ல, அதனால தான் நான் முன்னாடியே வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். நான் அவரை பார்த்து எதுக்காகப்பா சத்தம் போட போகிறேன்? அவங்களுக்கு விதிக்கப்பட்டது என்னவோ அதுதான் கிடைக்கும். எனக்கு என்ன கிடைக்கணும்னு எழுதப்பட்டு இருக்கோ அது எனக்கு நிச்சயமாக கிடைக்கும். குசும்லதா சொன்னதை கேட்டுட்டு பிரேம்பால் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. பிரேம்பால் அவரோட வீட்டு வாசல் வரைக்கும் தான் போயிருப்பாரு. அப்போ அவரோட வீட்டு வாசல்லையே கிராமத்து தலைவர் அவரை பார்க்க வந்துட்டாரு. அட, என்ன விஷயம் தலைவரே? அப்படி என்ன முக்கியமான வேலை வந்துடுச்சு? நீங்கள் என்னோட வீட்டுக்கே தேடி வந்திருக்கீங்க? நீங்களும் குசும்லதாவும் பேசிகிட்டு இருந்ததை நான் ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சரி, நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க தலைவரே? உனக்கு நல்லாவே தெரியும், நான் எப்பவும் போல உன் பக்கம் தான் நிற்க போகிறேன்.
எனக்கு உங்க மேல அந்த நம்பிக்கை இருக்கு தலைவரே. விஷயம் அது இல்ல பிரேம்பால். விஷயம் என்னன்னா, ஒருவேளை குசும்லதா வந்து என்கிட்ட உதவி கேட்டாங்கன்னா என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாது. நான் கண்டிப்பா ஒரு கட்டாயத்தால உன்னோட மச்சான் அஜுவோட கடையை அங்கிருந்து எடுக்க தான் சொல்லணும். ஏன்னா குசும்லதா கடைசி 20 வருஷமா அந்த இடத்துல தானே கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா எனக்கு எதுவுமே புரியலையே. நீங்க யார் பக்கம் தான் இப்போ இருக்கீங்க? என் பக்கமா இல்ல அந்த கிழவி பக்கமா? நான் எப்பவும் உங்க பக்கம்தான் பிரேம்பால். நான் உங்ககிட்ட எந்த விஷயத்த சொல்றதுக்கு வந்தேன்னா, நீங்க எப்பவும் போல இந்த தடவையும் எனக்கு விசேஷமா கவனிச்சா நல்லா இருக்கும். அதுக்கு ஆக வேண்டிய செலவை நீங்க தானே பார்க்கணும். இதெல்லாம் கேட்க வேண்டிய விஷயமா என்ன? நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். இந்த தடவையும் தலைவருக்கு ஆகிற செலவுல பாதி செலவை நானே பார்த்துக்கிறேன். தலைவர் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த இடத்த விட்டு போனாரு. மறுநாள் அஜு குசும்லதாவோட கடைக்கு பக்கத்திலேயே ஒரு வண்டி கடை போட்டாரு. அஜு தன்னோட கடையை ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணியிருந்தாரு. ஒரு ஆளு அஜு கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, அட அண்ணே, இந்த கடையில அப்படி என்னதான் பொருள் வச்சிருக்கீங்க? இது சிட்டியோட லிட்டி சோக்கா. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லிட்டி சோக்காவை எங்க கிராமத்துல குசும்லதாவும் செஞ்சிட்டு இருக்காங்களே, ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா எனக்கு தெரியுதே. இதே சிட்டியில் புது ரெசிபியில் செய்யப்பட்ட லிட்டி சோக்கா. ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் இங்கே தான் வருவீங்க. அப்படின்னா சீக்கிரமா ஒரு பிளேட் லிட்டி சோக்கா செஞ்சு எனக்கு கொடுங்க. அஜு அந்த ஆளுக்கு லிட்டி சோக்கா பண்ணி கையில கொடுத்தாரு. அந்த ஆளுக்கு அது ரொம்பவே பிடிச்சு போச்சு. அவர் லிட்டி சோக்கா சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு புறப்படதான் இருந்தாரு. அப்பதான் அஜு அந்த ஆள்கிட்ட என்ன சொன்னாருன்னா, அட ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க இந்த விஷயத்த சொல்லவே இல்லையே. என் லிட்டி சோக்கா டேஸ்ட் எப்படி இருக்கு? ரொம்ப டேஸ்டா இருக்கு, நிம்மதியா இருக்கு. அப்போ கிராமத்துக்கு போய் என்னை பற்றி பெருமையாக சொல்லுங்க. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் என்னோட கடைக்கு வந்து லிட்டி சோக்கா சாப்பிடணுங்கிற விஷயத்த சொல்லுங்க. இந்த கிழவி கிட்ட யாரும் போக வேண்டாம்னு சொல்லுங்க. அஜு சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த ஆள் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போனாரு. குசும்லதா அஜுவை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, இது ரொம்ப தப்பு பாக்கண்ணா. நீ லிட்டி சோக்கா ரொம்ப நல்லா செஞ்சுட்டு இருக்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே சமயம் நான் செய்யற லிட்டி சோக்காவை குறை சொல்றதுக்கு உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்க கண்டிப்பா என்கிட்ட சண்டை போடுவீங்கன்னு. பிரேம்பால் மாமா என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாரு. நான் உன்கிட்ட சண்டெல்லாம் போடலப்பா. நீ கிராமத்துல உன்னோட லிட்டி சோக்காவை பத்தி பெருமையா பேச சொல்லி சொல்ற, அப்புறம் என்னோட வியாபாரத்தை குறை சொல்ல வைக்கிற. நான் இப்படி தான் உங்களையும் உங்கள் லிட்டி சோக்காவையும் தப்பாக சொல்லிட்டு இருப்பேன். உங்களால் என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணிக்கோங்க. அந்த நாளைக்கு அப்புறமா யாராவது தெரியாம கூட குசும்லதாவோட கடைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அஜு தான் கையால செஞ்ச லிட்டி சோக்காவை ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பிச்சான். அந்த ஆளுக்கு அஜு கையால செஞ்ச லிட்டி சோக்கா ரொம்பவே பிடிச்சு போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அஜு குசும்லதாவோட கஸ்டமர்கள் எல்லாரையும் அவன் பக்கமா இழுத்துட்டான். அதுக்கப்புறம் குசும்லதா வேற வழியே இல்லாம ஊர் தலைவரை பார்க்க போனாங்க. என்ன விஷயம் குசும்லதா? இன்னைக்கு என்ன உங்களுக்கு இந்த கிராமத்து தலைவர் ஞாபகம் வந்துட்டாரு? தலைவர் ஐயா, நீங்க பேசுறத பார்த்தா எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க. ஐயா, இது ஒரு சின்ன கிராமம். அப்படி யாருக்காவது ஒரு சின்ன தும்பல் வந்தா கூட அது மொத்த கிராமத்துக்குமே தெரிஞ்சு போயிடுது. எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க கண்டிப்பா அந்த பிரேம்பாலோட மச்சான் அஜுவை பத்தி தான் சொல்ல வந்திருக்கீங்க. ஆனா எந்த மரத்துக்கு கீழே நீங்க கடையை வச்சு அங்க நின்றுட்டு இருக்கீங்களோ அந்த இடம் உங்களோடது கிடையாது, கிராமத்தோடது. அப்புறம் அந்த இடத்துல யாரு வேணும்னாலும் கடை வைக்க அவங்களுக்கு உரிமை இருக்கு. தலைவர் ஐயா, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. அஜு அந்த இடத்துல கடை போட்டதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அவன் என்னுடைய கஸ்டமருங்க எல்லாரையும் உடைக்கிறான். அப்புறம் நான் செய்யற லிட்டி சோக்காவை பத்தி எல்லா இடத்துலயும் குறை பேசிக்கிட்டு இருக்கான். அது ரொம்ப தப்புங்க ஐயா. நீங்க சொல்றத யாரு வேண்டான்னு சொன்னாங்க குசும்லதா? நீங்களும் அவனோட லிட்டி சோக்காவை தப்பா சொல்லுங்க. அவன் ஃப்ரீயா ஜனங்களுக்கு லிட்டி சோக்கா கொடுத்தான்னா நீங்களும் கொடுங்க. உங்க 2 பேரோட பிரச்சனையை எடுத்துக்கிட்டு நீங்க இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. குசும்லதா ஏமாற்றத்தோட அந்த இடத்த விட்டு போனாங்க. குசும்லதா லிட்டி சோக்கா ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கிராமத்து ஜனங்க யாருமே அவங்க செய்யற லிட்டி சோக்காவை ஏறெடுத்து கூட பாக்குறது இல்ல. ஒரு நாள் நடந்த விஷயம். ஒரு 10 வயசு சின்ன பொண்ணு ரொம்பவும் அழுக்கான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருந்தா. அஜுவோட வண்டி கடைக்கு பக்கத்துல வந்து நின்னுட்டா. எனக்கு ரொம்ப பசிக்குது. உன்னோட இந்த மோசமான ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, உன்கிட்ட சாப்பிட்றதுக்கு கூட காசு இருக்காது போலயே. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. என் கையில காசு கிடையாது. எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்களேன்.
ஏய், நீ பிச்சை எடுக்கணும்னா போய் கிராமத்துக்குள்ள போயிடு. என்னோட கடைக்கு முன்னாடிலாம் இப்படி வந்து நிக்காத. போயிங்க இருந்து, என்னோட பிசினஸ் டைம் ஆகுது. அந்த சின்ன குழந்தை ரொம்ப கவலையோட குசும்லதாவோட கடைக்கு பக்கத்துல வந்து நின்னுட்டா. என்னடா கண்ணா ஆச்சு? எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது. ஆமா, உன்னோட பேர் என்ன? என்னோட பேரு ராதா. குசும்லதா அந்த பொண்ணு ராதாவுக்கு ஒரு பிளேட் லிட்டி சோக்கா கொடுத்தாங்க. ராதா கொஞ்ச நேரத்துல அது எல்லாத்தையுமே சாப்பிட்டா. நீ இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றியாடா கண்ணா? இது ரொம்ப சுவையா இருக்கு. குசும்லதா சிரிச்சுக்கிட்டே இன்னொரு பிளேட்டை ராதா கையில கொடுத்தாங்க. ராதா அந்த இன்னொரு பிளேட் லிட்டி சோக்காவை சாப்பிட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னான்னா, நீங்க செஞ்சிருக்கிற இந்த லிட்டி சோக்கா ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, ஆனா என் கையால செய்யற இந்த லிட்டி சோக்காவை கிராமத்து ஜனங்க யாருமே சாப்பிட்றது கிடையாது. அப்படி நீங்க லிட்டி சோக்காவில் மேகியை சேர்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க மேகி லிட்டி சோக்காவை யாருமே அடிச்சுக்க முடியாது. யாரெல்லாம் அதை சாப்பிட்றாங்களோ அந்த சுவையை அவங்க எப்பவுமே மறக்க முடியாது. அம்மாடி செல்லம், கிராமத்துல படிக்காதவ. எங்க காலத்து மக்களுக்கு மேகினா என்னன்னு கூட தெரியாது. என்னால எப்படி செய்ய முடியும்? நீங்க கவலைப்படாதீங்க. நான் நாளைக்கு காலையில 5 மணிக்கு உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். நான் அதுக்கான முழு செயல்முறையை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவேன். இத சொல்லிட்டு ராதா அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனா. குசும்லதா அந்த பொண்ணு சொன்னதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. மறுநாள் குசும்லதா விடிய காலையில 5 மணிக்கே எழுந்துட்டாங்க. குசும்லதா தூங்கி எழுந்தாங்க. அப்பதான் அவங்க வீட்டு கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. இவ்வளோ விடிய காலையில யார் வந்திருப்பாங்க? போய் யாருன்னு பாக்குறேன். குசும்லதா கதவை திறந்த உடனே அவங்க முன்னாடி ராதா நின்னுகிட்டு இருந்தா. அவளோட கையில ஒரு சின்ன மெஷின் இருந்தது. உள்ள வாமா ராதா, நான் உன்னை பத்தி மறந்தே போயிட்டேன்டா கண்ணா. எனக்கு அது தெரியும், நீங்க என்ன மறந்துடுவீங்கன்னு. ஆனா எனக்கு ஞாபகம் இருந்தது. சரி, உன் கையில என்னம்மா இது? இது ஒரு மெஷின். இந்த மெஷின்குள்ள உங்க கையால பிணைஞ்ச மாவை இதுக்குள்ள நீங்க போட்டீங்கன்னா இதுக்குள்ள இருந்து நிறைய மேகி வெளியே வரும். அப்புறம் அந்த மேகியை லிட்டி சோக்காவில் நீங்க கலந்துடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த கிராமம் மொத்தமும் மேகி லிட்டி சோக்காவோட வாசனையை பார்த்து அசந்துடுவாங்க. குசும்லதா அதே மாதிரி செஞ்சாங்க. தன்னோட கையால பிணைஞ்ச மாவை அந்த மெஷின்குள்ள போட்டாங்க. அப்புறம் அந்த மெஷின்குள்ள இருந்து ரெடியான நிறைய மேகி வெளியே வர ஆரம்பிச்சது. ராதா குசும்லதாவுக்கு மேகி லிட்டி சோக்கா எப்படி பண்றதுங்கிற விதிமுறையை சொன்னா. கொஞ்ச நேரத்துல குசும்லதா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நான் கிளம்புறேன், கொஞ்ச நாள் கழிச்சு வரேன். அது வரைக்கும் இந்த மிஷினை நீங்களே வச்சிருங்க. மறுநாளே குசும்லதா மேகி லிட்டி சோக்கா கடை போட்டாங்க. அட, இது என்னதம்மா? நீங்க இந்த லிட்டி சோக்கால தெரிஞ்சுதான் இந்த மேகியை போட்டிருக்கீங்களா? இது விஷமாயிடுமே. இதை யாரு தான் சாப்பிட போறாங்க? அப்பதான் அந்த வழியா ஒரு ஆளு போய்கிட்டு இருந்தாரு. அந்த ஆளு உடனே குசும்லதா கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, அட, ரொம்பவே சூப்பரான வாசனை வருதே. இது எதோட வாசனைன்னு சொல்லுங்க. இது என் கையால செஞ்ச மேகி லிட்டி சோக்காவோட வாசனை. அடேங்கப்பா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சோக்காவும் மேகியும் வித்தியாசமான பொருட்கள். இது ரெண்டும் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லையே. சீக்கிரமா எனக்காக ஒரு பிளேட் செஞ்சு கொடுங்களேன். குசும்லதா ஒரு பிளேட்ல மேகி லிட்டி சோக்கா போட்டு அந்த ஆள் கிட்ட கொடுத்தாங்க. அந்த ஆளு கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாரு. அடேங்கப்பா, ரொம்ப அருமையா இருக்கே. அந்த ஆளு என்ன சொன்னாருன்னா, இது இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும்னு அவர் நினைச்சு கூட பார்க்கலன்னாரு. இப்படி சொன்னதும் அந்த ஆளு அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனாரு. அப்புறம் அஜு ரொம்ப கோபத்தோட பல்ல கடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். கொஞ்ச நாள்ல கிராமம் முழுக்க குசும்லதாவோட கையால செஞ்ச மேகி லிட்டி சோக்கா பிரபலமாக ஆரம்பிச்சது. இப்ப அடுத்த கிராமத்து ஜனங்க கூட குசும்லதாவோட கையால செஞ்ச மேகி லிட்டி சோக்கா சாப்பிட்றதுக்காகவே வர ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் அஜுவை உள்ளுக்குள்ள ரொம்பவே உறுத்த ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அஜுவோட கடைக்கு முன்னாடி எந்த ஒரு நாயும் கூட நிக்கிறது கிடையாது. அவன் ரொம்ப கோவப்பட்டு பிரேம்பாலை பார்த்து என்ன சொன்னான்னா, இது என்னது மாமா? தினமும் எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது. நீங்க ஏன் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க? நீ கவலைப்படாத. இன்னைக்கு சாயந்தரமே தலைவர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நான் போய் பேசுறேன். அவருக்கு கொடுக்கிற பங்கெல்லாம் இனிமே என்னால கொடுக்க முடியாதுன்ற விஷயத்த நான் சொல்ல போறேன். நான் அவருக்கு இவ்வளோ பங்குகளை கொடுத்துட்டு இருக்கேன்னா அதுக்கு பதிலா அவரும் நமக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செஞ்சுதானே ஆகணும். பிரேம்பால் சாயந்தர சமயத்துல தலைவரை போய் பார்த்தாரு.
என்னோட கண்ணுக்கு முன்னாடி எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாது பிரேம்பால். குசும்லதா செய்யற அந்த மேகி லிட்டி சோக்கா இப்போ தூரம் இருக்கிற கிராமங்கள்ல எல்லாம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவளோட வளர்ச்சியை பார்க்கும்போது இப்போ எனக்கும் பொறாமையா தான் இருக்கு. சரி, நான் ஏதாவது ஒன்று பண்றேன். மறுநாள் தலைவர் குசும்லதாவோட கடைக்கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, குசும்லதா மேடம், நீங்க உங்களோட இந்த கடையை வேற எங்கேயாவது எடுத்துட்டு போங்க. ஆனா எதுக்காக அப்படி செய்ய சொல்றீங்க? ஏன்னா இந்த இடத்த பிரேம்பாலே வாங்கிட்டாரு. இப்போ இந்த இடம் அவருக்கு சொந்தமானது. குசும்லதா சிரிச்சுக்கிட்டே தலைவரை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, இனிமே நான் இந்த கடையை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை தலைவரையா. ஏன்னா நான் கிராமத்துல ஒரு கடையை விலைக்கு வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்னுடைய கடையில மேகி லிட்டி சோக்கா செஞ்சு வியாபாரம் பண்ணுவேன். கொஞ்ச நாள்லயே குசும்லதா அந்த கிராமத்திலேயே ஒரு நல்ல கடையை திறந்தாங்க. அப்புறம் அவங்க அவங்களுடைய வீட்டையும் நல்ல விதமா கட்டிட்டாங்க. ஒரு நாள் ராத்திரி குசும்லதா ராதாவை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்க வீட்டு கதவை யாரோ தட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க அவங்களோட வீட்டு கதவை திறந்து பார்த்தபோது ராதா நல்ல துணிமணிகளை உடுத்திக்கிட்டு கூடவே ஒரு அழகான ஆள் கூட நின்றுகிட்டு இருந்தா. நான் இந்த பக்கமா போய்கிட்டு இருந்தேன், அதான் உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். நீ கொடுத்த மிஷின் என்கிட்ட தாம்மா இருக்கு. அந்த மிஷினை நீ எடுத்துட்டு போக போறியாமா? சொல்ல போனா அது ஒரு மாய மேகி லிட்டி சோக்கா தயாரிக்கிற மிஷின். நீ சொல்ற விஷயம் எனக்கு புரியல. நாங்க இந்த உலகத்து வாசிங்க கிடையாது. ஆனா நீங்க இப்படியும் சொல்லலாம், நாங்க எல்லாம் மாய உலக வாசிங்க. அப்புறம் இவரு தான் என்னுடைய அப்பா. அடிக்கடி நீங்க அவமானப்படுறத நாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா அதை எங்களால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. நான் என்னோட அப்பா என்கிட்ட சொன்னதுனாலதான் இந்த மிஷினை உங்ககிட்ட கொடுக்க வந்தேன். இனிமே இந்த மிஷின் உங்களுக்கு சொந்தமானது. உங்களை பார்க்க நான் அடிக்கடி இங்க வருவேன். இப்படி சொல்லிட்டு ராதா அவளோட அப்பா கூட அந்த இடத்துல இருந்து மறைஞ்சா. குசும்லதா சிரிச்சுக்கிட்டு அந்த வீட்டு கதவை மூடினாங்க. குசும்லதா இன்னைக்கும் அந்த மாய மிஷின்ல இருந்து மாய மேகி லிட்டி சோக்கா தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிராமத்து மார்க்கெட்ல சுதாம்ஷியோட பக்கோடா கடை இருந்தது. அவரோட கடையை திறந்த உடனே அங்க கஸ்டமர்ஸ் வந்துடுவாங்க. எனக்கு ஒரு பிளேட் வெங்காய பக்கோடா கொடுங்க. எனக்கு உருளைக்கிழங்கு பக்கோடா. சுதாம்ஷு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஏன்னா அவரோட வியாபாரம் ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவரோட கடையில ஜனங்க கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க ப்ரோ, 2 பிளேட் வெங்காய பக்கோடாவும் அப்புறம் ஒரு பிளேட் உருளைக்கிழங்கு பக்கோடாவும் கொடுங்க. இந்தாங்கண்ணே. ஏன் ப்ரோ, நான் உங்ககிட்ட தான் தினமும் பக்கோடா வாங்குறேன், கொஞ்சம் அதிகமா தான் போட்டு கொடுக்கலாம் இல்ல? அண்ணே, நான் எடையை விட அதிகமா எங்க வீட்டு ஆளுங்களுக்கு கூட கொடுக்க மாட்டேன். வாங்கறதா இருந்தா வாங்குங்க, இல்லைன்னா பரவாயில்ல. சரி சரி எடுப்பா. சுதாம்ஷுவோட குடும்பத்துல அவரோட மனைவி சுதா இருந்தா. வந்துட்டீங்களா? நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். தெரியுமா, என் ஃப்ரெண்டோட புருஷன் அவளுக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்காராம். அப்புறம் நீங்களும் இருக்கீங்க, எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படியா? போன மாசம் தானே உனக்கு புது புடவை வாங்கி கொடுத்தேன். ஆ ஞாபகம் இருக்கு. அதுவும் சேல்ல தானே வாங்கிட்டு வந்தீங்க. வெயில்ல வாங்கினதோ இல்லையோ, ஆனா வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்ல. உங்களை மாதிரி ஒரு கஞ்சத்தனமான புருஷனை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. மாசம் மாசம் உங்களுக்குன்னு புதுசா துணியை வாங்கிக்கிறீங்க. ஏதோ ஒரு மாசம் புதுசா புடவை வாங்கி கொடுத்துட்டீங்க, அதை ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க. நான் ஏன் வாங்கிக்க கூடாது? நான் தானே சம்பாதிக்கிறேன். சுயநலவாதி. சுதாம்ஷு ஸ்வபாவத்துல சுயநலவாதி. அவரு தன்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பாரு. சுதாம்ஷுவோட பக்கோடா கடை ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. அதுல அவரோட வருமானமும் நல்லா இருந்தது. திடீர்னு ஒரு நாள் சுதாம்ஷோட கடைக்கு முன்னாடி இன்னொரு வண்டி கடை வந்தது. கௌரவோட ஆலு பஃப் கடை. புது கடையை பார்த்ததும் கஸ்டமர்ஸ் அங்க போயிட்டாங்க. ஆமாண்ண, இது என்னது? இது சிட்டில விக்கிற ஃபேமஸான உருளைக்கிழங்கு பஃப். சிஸ்டர், நீங்க ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் கேட்பீங்க. சரி சரி கொடுங்க. இப்பவே கொடுக்கறேன். கௌரவ் அந்த லேடிக்கு உருளைக்கிழங்கு பஃப் கொடுத்தாரு. அந்த லேடி உருளைக்கிழங்கு பஃப்பை சாப்பிட்டதும் ரொம்ப சந்தோஷமாயிட்டா. இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு, இனிமே நான் தினமும் இங்க தான் சாப்பிடுவேன். அப்புறம் அந்த கஞ்சத்தனமான பக்கோடாக்காரங்கிட்ட யார் பக்கோடா வாங்குவாங்க? சுதாம்ஷோட நிறைய கஸ்டமர்ஸ் பக்கோடாவுக்கு பதிலா உருளைக்கிழங்கு பஃப்பை வாங்கினாங்க. முன்னாடி எல்லாம் சுதாம்ஷோட கடைக்கிட்ட கஸ்டமர்ஸ் கூட்டமா நின்றுட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாரும் கௌரவோட கடைக்கு வந்துட்டாங்க. இத பார்த்ததும் சுதாம்ஷுக்கு ரொம்ப கவலையா இருந்தது. இந்த உருளைக்கிழங்கு பஃப்காரன் புதுசு, கொஞ்ச நாள்ல அதை மறந்துட்டு ஜனங்க மறுபடியும் பக்கோடா வாங்கி சாப்பிடுவாங்க.
சுதாம்ஷு தனக்கு தானே ஆறுதலை சொல்லிக்கிட்டான். அப்புறம் என்ன, நாளும் போய்கிட்டு இருந்தது. ஆனா கௌரவோட உருளைக்கிழங்கு பஃப் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால இப்பவும் கஸ்டமர்ஸ் அவரோட கடையில தான் கூட்டமா நிற்கிறாங்க. இந்த உருளைக்கிழங்கு பஃப்காரன் என்னுடைய வியாபாரத்தையே கவுத்துட்டானே, எங்க இருந்து வந்து தொலைஞ்சான்னு தெரியல. இவன் மட்டும் வராம இருந்திருந்தா எல்லாமே நல்லபடியா இருந்திருக்கும். சுதாம்ஷு யோசிக்க ஆரம்பிச்சாரு. அதாவது தன்னோட வழியில கௌரவ வரவிடாம பாத்துக்கணும்னு. கௌரவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. வந்ததுமே அவரோட வியாபாரம் நல்லா நடக்க ஆரம்பிச்சது. எப்பா ராமோ, உனக்கு கோடான கோடி நன்றிகளுப்பா. நீ என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சுட்ட. கௌரவ் சுபாவத்துல ரொம்ப அப்பாவி, அப்புறம் இறக்கமுள்ளவனும் கூட. அவரோட கடைக்கு ஏழைங்க யாராவது வந்தாங்கன்னா அவர் அவங்களுக்கு உருளைக்கிழங்கு பஃபை ஃப்ரீயா கொடுப்பாரு. கௌரவோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் சுதாம்ஷு ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருந்தாரு. இவன் ரொம்ப அப்பாவியா இருக்கான். இவனை ரொம்ப சுலபமா ஒரு முட்டாளாக்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் அவங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடணும். அப்புறம் இதே யோசனையில சுதாம்ஷு கௌரவ் கூட நல்லபடியா பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னங்கண்ணே, எப்படி போயிட்டு இருக்க? நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க. உங்க உருளைக்கிழங்கு பஃப் ரொம்ப சுவையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். எங்களுக்கும் சாப்பிட கொடுக்கலாம்ல? அட, இப்பவே வாங்கிக்கங்க. கௌரவ் சுதாம்ஷுக்கு உருளைக்கிழங்கு பஃப் கொடுத்தாரு. சுதாம்ஷு அதை சாப்பிட்டாரு. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்படியே ஒரு புது ஐட்டம். சாப்பிட்டதும் ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்களுக்கு பிடிச்சது இல்ல, அதுவே போதும். இந்த ஐட்டமை நீங்க ஒரு பெரிய கடையை திறந்து செய்யணும். என்னுடைய ஆசையும் அதுதான். ஆனா பெரிய கடை திறக்கிறதுக்கு பணம் வேணும் இல்லையா? நானும் அப்படி ஒரு கடை திறக்கணும்னு தான் நினைக்கிறேன். அப்படி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து கடையை திறப்போம். அதுல 2 கவுண்டர் இருக்கும். நீங்க உங்க உருளைக்கிழங்கு பஃப் வைங்க, நான் வந்துட்டு என்னுடைய பகடாவை விற்கிறேன். அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பா? ஆமா, அதேதான். நான் பெரிய மார்க்கெட்ல பெரிய கடையும் பார்த்து வச்சிருக்கேன். வாவ், இது உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். பெரிய மார்க்கெட்ல நல்ல வியாபாரம் நடக்கும். ஆமா, அதேதான். நானும் ரொம்ப நாளா ஒருத்தரை தேடிட்டு இருந்தேன். பாதி பணத்தை அவங்க போடணும், எனக்கு பார்ட்னரா சேரணும். பெரிய மார்க்கெட்ல கடையோட விலை எவ்வளோ? அது 6 லட்சம் ரூபாய். என்கிட்ட 3 லட்சம் இருக்கு. அப்புறம் 3 தேவைப்படுது. சரி, அத நான் கொடுக்கறேன். உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். சரிங்க அண்ணே. சுதாம்ஷு கௌரவ தன்னோட வலையில சிக்க வைக்க நினைச்சான். கௌரவ் வீட்டுக்கு போய் அங்க எல்லா விஷயத்தையும் தன்னோட மனைவி லதா கிட்ட சொன்னாரு. இது ரொம்ப நல்ல விஷயங்க. என்கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் இருக்கு. ஆனா மீதி 1.5 லட்சத்துக்கு நான் எங்க போறது? நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. என்கிட்ட இருக்கிற நகை எதுக்குங்கிறீங்க? அதை நீங்க அடகு வச்சிடுங்க. உங்ககிட்ட பணம் எப்போ வருதோ அப்ப அதை மீட்டுக்கலாம். சரி, இதுவும் நல்ல யோசனை தான். கௌரவ் லதாவோட நகைகள் எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டாரு. அப்புறம் பேங்க்ல சேர்த்து வச்சிருந்த தன்னோட பணத்தையும் எடுத்துட்டாரு. அண்ணா, பணத்துக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன். அடேங்கப்பா, அப்படின்னா நாம 2 பேரும் சேர்ந்து நாளைக்கு அந்த கடையை எடுப்போம். சரிங்க அண்ணே. கௌரவும் சுதாம்ஷுவும் 2 பேரும் சேர்ந்து ஓனர் கிட்ட பணத்தை கொடுத்தாங்க. அப்புறம் முதலாளி சுதாம்ஷு கையில கடை சாவியை கொடுத்தாரு. கடைசியில நம்ம கனவு நிறைவேறிடுச்சு. இப்போ ஒரு வேலை பண்ணு. நீ உன்னுடைய வண்டி கடைக்கு போ. நான் இந்த பழுது பார்க்குற வேலை, 2 கவுண்டர் வைக்கிற வேலைலாம் பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் அந்த சந்தோஷத்துல நீ ஏதாவது சம்பாதிப்பல்ல? சரிங்க அண்ணே. கௌரவ் தன்னோட வண்டி கடைக்கு போனாரு. அப்புறம் உருளைக்கிழங்கு பஃப் விற்க ஆரம்பிச்சாரு. சில நாட்கள் கடந்து போச்சு. சுதாம்ஷியோட பக்கோடா கடை மூடியே இருந்தது. ஒரு வாரத்துக்கு அப்புறமா கௌரவ் அந்த கடையை பார்க்க போனப்ப அங்க பார்த்தா சுதாம்ஷு ஏற்கனவே பக்கோடா கடை போட்டு வித்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அந்த கடையில ஒரே ஒரு கவுண்டர் தான் இருந்தது. அண்ணே, கவுண்டர் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ஆனா என்னுடைய கவுண்டர் எங்க? என்ன கவுண்டர்? எப்படிப்பட்ட கவுண்டர்? இந்த கடை என்னோடது. இங்க ஒரே ஒரு கவுண்டர் தான் இருக்கும். நீங்க சரியான ஏமாத்துக்காரரா இருக்கிறீங்க. இந்த கடைக்கான பாதி பணத்தை நான் கொடுத்துருக்கேன். அப்படியா? அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? அப்படின்னா எனக்கு எதிராக போய் நீ கம்ப்ளைண்ட் கொடு. கௌரவுக்கு என்ன பண்றதுன்னே அப்ப புரியவே இல்லை. அவர் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே வீணா போயிடுச்சு. கௌரவ் அழுதுகிட்டே காட்டு பக்கமா போயிட்டாரு. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி பண்ணீங்க? நான் யோசிச்சது ஒண்ணு, ஆனா இப்படி நடந்துடுச்சே. இதுக்கு நீங்க என்ன கொன்னே போட்டிருக்கலாம்ல. கௌரவ் அழற சத்தத்தை கேட்டு விருக்ஷதேவி அவன் முன்னாடி வந்தாங்க. கௌரவ், நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுப்பா. நீ ஒரு நல்ல மனுஷன்.
நீ நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்க. நீ செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் இன்னைக்கு உனக்கு உதவியா இருக்க போகுது. அது எப்படி? இந்த மர பொந்துக்குள்ள உன் கைய விடு. உன் கைக்கு என்ன கிடைக்குதோ அது உனக்கு சொந்தம். சரிங்கம்மா. கௌரவ் அந்த மர பொந்துக்குள்ள கைய விட்டாரு. அவரோட கையில தங்க நாணயங்கள் தென்பட்டுச்சு. கௌரவ் ஒரு கை அளவுக்கு தங்க நாணயங்களை வெளியே எடுத்தாரு. உங்களுக்கு நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தங்கத்தால என்னுடைய வாழ்க்கையே மாறி போயிடும். ஞாபகம் வச்சுக்கோ, நல்ல காரியங்களை செய்யறத மறந்துடாத. நான் எப்பவும் மக்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன். கௌரவ் லதாவோட நகைகளை திருப்பினா. புது வீடு வாங்கிட்டாரு. அப்புறம் ஒரு கடையும் வாங்கிட்டாரு. ஆக்சுவலா அவருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே அவருக்கு கிடைச்சிருச்சு. அங்க இன்னொரு பக்கம் சுதாம்ஷு செஞ்ச கெட்ட காரியங்களால அவனோட வியாபாரம் முழுகி போச்சு. அவன் அந்த கடையை விற்க வேண்டியதாயிடுச்சு. மறுபடியும் ரோட்டுக்கே வந்துட்டான். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை செஞ்சினா நல்லதே நடக்கும், அப்புறம் கெட்டதை செஞ்சா கெட்டதே நடக்கும். முக்கத்துக்கு பனைமர தோப்பு இருந்தது. அவரு பனைமரத்துல ஏறி பனங்காய்களை பறிச்சு போடுவாரு. அப்புறம் இந்த பனங்காய்களை கொண்டு போய் வியாபாரி கிட்ட விற்பாரு. பணத்தை வாங்கிட்டு வருவாரு. இங்க பாருங்க தம்பி, பணம் நுங்கு நிறைய கொடுக்கறதுக்கு பாருங்க. மார்க்கெட்ல பணம் நுங்குக்கு டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. சரிங்க சார், நாளையில இருந்து நிறைய பணம் நுங்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். சரிப்பா. முகுந்துக்கும் மயூரிக்கும் ஒரே ஒரு பொண்ணு பேரு மீனா. மீனா, நீ எங்க இருக்க? இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்தா. அநேகமா அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளையாடுறதுக்கு போயிருப்பா. ஆனா அவளை எதுக்காக தேடுறீங்க? அவ பணம் நுங்கு சாப்பிடணும்னு சொன்னா, அதனால அவளுக்காக பணம் நுங்கு கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் பாரு. அப்பதான் மீனா, அடேங்கப்பா, பண்ணணுங்க. இது எல்லாத்தையும் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஆ, உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், பொறுமையா சாப்பிடு. மழை காலமோ இல்ல வெயில் காலமோ முகுந்த் எந்த ஒரு சமயத்திலையும் பனை மரத்துல ஏறுவாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, 2 நாளா இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியல. கடவுளே, இந்த மழை கொஞ்சம் சீக்கிரமா நிக்கணும். நீங்க மரத்துல ஏறும்போது ஜாக்கிரதையா ஏறுங்க. மரம்லாம் ஈரமாவே இருக்கும். ஜாக்கிரதையா தான் ஏறுறேன். நான் மரம் ஏறத்துக்கு கத்துக்குட்டியா என்ன? நீங்க உறுதியானவர் தெரியும். இருந்தாலும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க மனைவி மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. நான் இதோ போயிட்டு இதோ வந்துருவேன். சரிங்க. முகுந்த் பனை மரத்து மேல ஏறிட்டாரு. அவர் ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு பனங்காயா வெட்டிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அப்பதான் திடீர்னு மீனா அந்த இடத்துக்கு வந்தா. அப்பா! மீனாவோட குரலை கேட்டுட்டு முகுந்தோட கவனம் செதறிடுச்சு. அப்புறம் அவரு மரத்துல இருந்து வழுக்கி நேரா கீழே விழுந்துட்டாரு. அப்பா! மீனா உடனே அங்க இருந்த கிராமத்து ஜனங்களுக்கு குரல் கொடுத்தா. எல்லாரும் அங்கிருந்து ஓடி வந்தாங்க. மாமா! அப்பா கீழே விழுந்துட்டாரு. கிராமத்து ஜனங்கள்லாம் அங்க ஒண்ணு கூடி வந்தாங்க. முகுந்துக்கு ஆபரேஷனும் பண்ணாங்க. ஆனா அவரால் எப்பவுமே அவரோட காலில் நிக்கவே முடியாம போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? இனிமே என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன் தெரியலையே. நீங்க கவலைய விடுங்க. நிச்சயமா ஏதாவது பண்ணிக்கலாம். அந்த கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்காருன்னா நிச்சயமா ஒரு நல்ல வழியையும் காட்டுவாரு. ஆனா எப்படி? நான் இப்ப ஊனமாயிட்டனே. இதுக்கு பதிலா அந்த கடவுள் என்ன கொன்னே இருக்கலாமே. அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க தான் எங்களோட வாழ்க்கையே. முகுந்தும் மயூரியும் ரொம்ப வேதனையில இருந்தாங்க. இனிமே அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நினைச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் முகுந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. முகுந்தும் மயூரியும் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே முகுந்தோட ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவாயிடுச்சு. நான் போய் எங்கேயாவது வேலை தேடுறேன். நீ வேலைக்கு போறியா? அப்ப வீட்டு வேலை எல்லாம் தனியா எப்படி பாத்துக்குவ? நான் ஏதாவது செய்யறேங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு வேலை இருக்கும். இந்த நிலைமையில கூட என்னால செய்ய முடியும். இல்ல நீங்க ஓய்வெடுங்க. இல்ல மயூரி, நான் உனக்கு என்னைக்கும் சுமையா இருக்க மாட்டேன். இந்த நிலைமையில உங்களால என்ன செய்ய முடியும்? நிச்சயமா ஏதாவது இருக்கும். மறுநாள்ல இருந்து மயூரி வேலை தேடி அலைய ஆரம்பிச்சா. அவ நிறைய கடைகள் அப்புறம் கம்பெனி எல்லாம் ஏறி இறங்கிட்டா. ஆனா அவளுக்கு எங்கேயுமே ஒரு வேலை கூட கிடைக்கல. எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கலங்க. பேசாம ஏதாவது தொழில் செய்யலான்னு யோசிக்கிறேன். ஆனா என்ன தொழிலு? நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா? இன்னைக்கு நான் மார்க்கெட்ல பக்கோடா கடைங்களை பார்த்தேன். ரொம்ப கூட்டம் இருக்கு. நானும் நல்லா பக்கோடா செய்வேங்க.
நான் ஏன் பக்கோடா வியாபாரம் பண்ணக்கூடாது? அதை செய்யலாமே, ஆனா எல்லாருக்கும் அந்த கடை பக்கோடா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நீ ஏதாவது புதுவிதமான பக்கோடா செஞ்சாதான் நல்லா இருக்கும். எப்படி புதுசா? அதாவது சைனீஸ் பக்கோடா இருக்கு, அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி ஏதாவது புதுசா. அந்த மாதிரி ஏதாவதுனா? மீனா நீ சொல்லு, உனக்கு சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு மேகி ரொம்ப பிடிக்கும். மேகி பக்கோடா எப்படி இருக்கும்? மேகில பக்கோடா கூட செய்வாங்களா என்ன? ஆ, அதுவும் ரொம்ப மொறுமொறுன்னு. போ மீனா, ஓடி போய் ஒரு மேகி பாக்கெட் வாங்கிட்டு வா. மீனா மேகி வாங்கறதுக்காக போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா 2 மேகி பாக்கெட் வாங்கிட்டு வந்தா. மீனா மேகிய வேக வச்சா. அப்புறம் அதை அவ காய வச்சு அதுல கொஞ்சம் அவ மசாலாவை சேர்த்து கடாயில மேகி பக்கோடாவை பொரிக்க ஆரம்பிச்சா. மீனா அவங்க அம்மாவோட கையையே பார்த்துக்கிட்டே இருந்தா. மேகி பக்கோடா பொரிச்சு வெளியே வந்த அடுத்த நிமிஷமே மீனா உடனே ஒரு பக்கோடாவை எடுத்தா. அத அவ வாயில போட்டுக்கிட்டா. ஏ சூடா இருக்கு. ரொம்ப சுவையா இருக்குமா. வாவ். மீனா ஒரு பக்கோடாவை கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்டயும் கொடுத்தா. இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஆ, நான் தான் சொன்னேன்ல இது ரொம்ப சுவையா இருக்கும்னு. இந்த மேகி பக்கோடா மார்க்கெட்ல விக்கும்ல. நிச்சயமா, இது நெருப்ப போல பரவும். இத கேட்டுட்டு மயூரி சந்தோஷப்பட்டா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மயூரியும் முகுந்தும் சேர்ந்து மார்க்கெட்ல மேகி பக்கோடா ஸ்டால போட்டாங்க. இது என்ன ஆண்டி? மேகி பக்கோடா? மேகில பக்கோடாவா? ஆமா. எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. ஆ, இந்தாடா கண்ணு. மயூரி அந்த பொண்ணுக்கு மேகி பக்கோடா கொடுத்தா. வாவ், எவ்வளவு டேஸ்டியா இருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு பக்கோடாவை நான் சாப்பிட்டதே இல்ல. அந்த பொண்ணை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் மயூரியோட மேகி பக்கோடாவை சாப்பிட்டாங்க. ஆண்டி, இது ரொம்ப சூப்பரா இருக்கு. முகுந்த் மயூரிக்கு மேகி பக்கோடா பொரிக்கிறதுல உதவி செஞ்சாரு. அவரு பாவம் ஊனமா இருந்தாரு. முதல் நாளே மயூரிக்கும் முகுந்துக்கும் நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. நான் நினைக்கவே இல்ல நமக்கு இப்படி ஒரு நல்ல வருமானம் வரும்னு. இந்த கஷ்டத்திலயும் நமக்கு கிடைச்ச ஒரே சந்தோஷம் இதுதான். அப்பா, நீங்க கவலையே படாதீங்க. நம்மளோட எல்லா கஷ்டமும் சீக்கிரமா போயிடும். நீங்களும் சரியாயிடுவீங்க. அவங்களோட மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நம்பிக்கையான பிடிப்பு ஏற்பட்டது. எல்லாரும் சேர்ந்து உழைச்சி ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அவங்களோட மேகி பக்கோடா வியாபாரமும் நல்லபடியா போயிட்டு இருந்தது. கஸ்டமர்ஸ் எல்லாம் கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கூடவே அவங்களோட வருமானமும் அதிகமா வர ஆரம்பிச்சது. அவங்களோட மேகி பக்கோடா சீக்கிரத்துல ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவங்களோட வருமானமும் பெருக ஆரம்பிச்சதுனால முகுந்துக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா முகுந்த் சார் நீங்க நடப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கொஞ்சம் செட் ஆஃப் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்க பாடி நல்ல விதமா ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இந்த விஷயமும் மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நல்ல விஷயமா இருந்தது. 6 மாசத்துக்கு அப்புறமா இன்னைக்கு மயூரி மேகி பக்கோடாக்கு பெரிய கடை ஓபன் பண்ணா. அப்புறம் இந்த சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் முகுந்த் கொடுத்தாரு. அவரு இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் தடுமாறி எழுந்து நின்னாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னும் கூடிய சீக்கிரத்துல தன்னோட காலில் எழுந்து நிப்பாருன்னு தோணுது. அப்புறம் இதெல்லாம் அவங்களுடைய மேகி பக்கோடாவோட அற்புதத்தால நடந்தது. இதுக்கு அப்புறமாவும் இந்த மேகி பக்கோடா தூள் கலப்புங்க. ராஜஸ்தான்ல ஒரு கிராமத்துல ஷாம்லாலுங்கிற ஒரு திருடன் இருந்தான். ஷாம்லால் ரொம்பவே புத்திசாலியான ஒரு திருடன். அவன் எப்பவுமே ஏதாவது ஒரு சம்பவங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். அதே ஊருக்கு ராபர்ட் வெளிநாட்டிலிருந்து சுத்தி பார்க்கறதுக்காக வந்தான். அவன் அப்பதான் அந்த ஸ்டேஷன்ல இறங்கியிருப்பான். அப்பதான் ஷாம்லாலோட பார்வை ராபர்ட்டோட பேக் மேல பட்டது. அப்புறம் தன்னோட விளையாட்டுல எக்ஸ்பர்ட்டான ஷாம்லால் ஆட்டைய போடுறதுக்காக கிளம்பிட்டான். ராபர்ட் ஒரு புத்தக கடையிலிருந்து சில புத்தகங்களை வாங்கிட்டு இருந்தான். அப்பதான் ஷாம்லால் தன்னோட சூழ்ச்சியை அமல்படுத்த ஆரம்பிச்சான். ஹாய் சார், நான் முறையா எங்க ராஜஸ்தான் வந்திருக்கேன். இந்த கலாச்சாரத்தை பத்தி இருக்கிற ஒரு புக் எனக்கு கொடுங்க. ஓ, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க தமிழ்ல நல்லா பேசுறீங்களே, இந்தாங்க புக்கை வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஃபேமஸான புக்கு. இதை படிச்சீங்கன்னா பாதி ராஜஸ்தானை நீங்க சுத்தின மாதிரி தெரியுமா? கண்டிப்பா கண்டிப்பா, தேங்க்ஸ். சொல்லுங்க, இங்க வாஷ்ரூம் எங்க இருக்கு? அந்த புக்கை போங்க, அங்க நீங்க ஃப்ரீயா போய்க்கலாம். சீக்கிரமா போங்க, இல்லைன்னா லைன்ல நிக்கணும். ஆமா.
ராபர்ட் அந்த புத்தக கடைக்காரனோட பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து பாத்ரூமுக்கு போனான். அப்போதான் ஷாம்லால் அவனோட பேக் அங்க இருக்கிறத பார்த்தான். அவன் உடனே அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டான். ராபர்ட் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அங்க தன்னோட பேக் இல்லாததை பார்த்து அவன் ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். அட, என்னோட பேக், என்னோட துணிமணி, ஓ மை காட், இப்படி நினைச்சே. எப்போ நான் எங்கே போகிறது? அட 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 சார், நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. அங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கும், போய் நல்லா பாருங்க. இல்லைன்னா யாரோ தெரியாமல் உங்கள் பேக்கை மாற்றி எடுத்துகிட்டு போயிருக்கணும். கஸ்டமர் வந்தாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்கள் பேக்கை நான் நல்லா பார்க்க முடியல. ராபர்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்ததுமே அவனோட பேகு அப்புறம் சாமான தேட ஆரம்பிச்சிட்டான். நிறைய நேரம் தேடினதுக்கு அப்புறமாவும் கூட அவனுக்கு எதுவும் கிடைக்காததால ராபர்ட் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டு ஒரு பார்க்குக்குள்ள போய் உக்காந்துட்டான். எனக்கு நல்லா பசிக்குது. துணை எல்லாம் போயிடுச்சு, காசும் கூட போயிடுச்சு. பாக்கெட்டில் வெறும் 50 ருபீஸ் தான் இருக்கு. நான் என்ன பண்ணுறது? ராபர்ட் இப்படி கவலையா இருக்கிறத பார்த்து அந்த இடத்துக்கு பிரேம் வந்தான். பிரேம் அதே ஊர் தலைவரோட பையன்தான். அவனும் அவங்க அப்பாவை போலவே ஊர் தலைவன் ஆகணும்ட்டு ஆசைப்படுறான். என்ன ஆச்சுப்பா? எதுக்கு சோகமா இருக்க? யாராச்சும் உங்களை திட்டினாங்களா? நான் இந்த கிராமத்துக்கு வரும்போது என்னோட பொருள் எல்லாமே திருடிக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் இப்போ சாப்பிட்றக்கோ என்ன பண்ணுறது? நான் எங்கே போகிறது? நான் உனக்கு ராஜஸ்தானோட ரொம்ப ஃபேமஸான தால் ரொட்டி சுருமா உனக்கு கொடுக்குறேன். இங்க அதான் ஃபேமஸ். பிரேம் ராபர்ட் மேல இறக்கப்பட்டு அவனை தால் பாட்டி சூர்மாவை சாப்பிட வைக்கிறதுக்காக கூட்டிட்டு போனான். அண்ணா, நல்ல ஃப்ரெஷ்ஷா தால் பாட்டி சுருமாவை எங்களுக்கு கொடுங்க. அதை என் அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க. இப்படி பிரேம் சொன்னதுமே ராபர்ட் அந்த தால் பாட்டி சூர்மாவை சாப்பிட்டு இப்படி சொன்னான். வாவ், இது டெலிஷியஸாக இருக்கு. எவ்வளோ டேஸ்டியாக இருக்கு. இவ்வளோ டேஸ்டான ஃபுட்டு நான் சாப்பிட்டதா இல்லை. ரொம்ப ரொம்ப ரோசியாக இருக்கு. அப்படியா? நல்லா இருக்கா? பாரு, எங்க ராஜஸ்தானோட சாப்பாடு உலகத்திலேயே நம்பர் 1 இருக்கு. நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்ல விருப்பப்படுறேன். தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அட, நீங்க எங்க விருந்தாளிங்க. சொல்லுங்க, என்ன பண்ணட்டும்? நான் தயாரா இருக்கேன். எனக்கு வியாபாரத்தை பற்றி நல்ல நாலேஜ் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் தால் பாடி சர்மாவோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படின்னா வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் எல்லா காசையும் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்றேன். லாபம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமாக காசு தருவேன். இவன் காசு கொடுக்குறான்னு சொல்லிட்டு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணா கிராமம் என்னை பற்றி என்ன சொல்லும்? எல்லாருமே என்னதான் தலைவராக பார்ப்பாங்களே. அப்படியே இந்த ஃபாரினருக்கு உதவி பண்ண மாதிரியே இருக்கும். இவனோட வேலையும் ஆயிரும். அட ராபர்ட் அண்ணா, கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இன்னைக்கே இப்போவே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் நீங்கள் தால் பாட்டி சுருமாவை விற்கலாம். அது எங்களுக்கு பெருமையாக தான் இருக்கும். பிரேமோட உதவியால ராபர்ட் தால் பாட்டி சூர்மா கடைய ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் சில நாட்கள்லயே ஊர் முழுக்க இதுதான் சர்ச்சிக்கிற விஷயமா இருந்தது. அதாவது வெள்ளைக்காரனுக்கு தால் பாட்டி சூர்மா கடை இருக்குன்னு. அந்த சர்ச்சை எந்த அளவுக்கு பரவிடுச்சுன்னா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே அந்த வெள்ளைக்காரனோட தால் பாட்டி சூர்மாவை சாப்பிட வந்துட்டு இருந்தாங்க. அட அண்ணா, எனக்கு கொஞ்சம் கொடுங்க. தால் பாட்டி சுருமா நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்களா? எல்லாருமே விருப்பப்பட்டு இங்கே சாப்பிட்றாங்க. நான் வெள்ளைக்காரனாக இருக்கிறதில்ல, அதோட அதிகமாக என்னோட தால் பாட்டி சூர்மாவை விருப்பம் சாப்பிட்றாங்க. 6 மாசங்களுக்கு அப்புறம் அந்த வியாபாரம் எந்த அளவுக்கு பெருசாயிடுச்சுன்னா ராபர்ட் அந்த 6 மாசங்கள்லயே சொந்தமா ஒரு பெரிய தால் பாட்டி சூர்மா கடைய ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் பிரேம் கொடுத்த எல்லா காசையும் ராபர்ட் திரும்ப கொடுக்கவும் செஞ்சுட்டான். வாங்க வாங்க பிரேம்ஜி, வாங்க வாங்க. உங்களால் தான் இது இந்த மாதிரியெல்லாம் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. வெறும் 6 மாதத்துலேயே இவ்வளோ வேலையை நான் பண்ணிட்டேன். ஒரு வேளை நீங்கள் எனக்கு உதவி பண்ணாமல் இருந்திருந்தா நான் எங்கே போயிருப்பேன்னு எனக்கே தெரியாது. அட, இதுக்கெல்லாம் நன்றி சொல்றியா? நீ கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு இந்த பலன் கிடைச்சிருக்கு. இப்போ நான் உனக்கு உதவி பண்ணல, நீயும் எனக்கு உதவி பண்ண. நான் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உதவி பண்ணட்டும்? கவுன்சிலருக்கு எலெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கு.
அதுக்கு நீ உதவி பண்ணு. நான் உங்களுக்கு முழுசா உதவி பண்றேன். கவுன்சிலர் எலெக்ஷன்ல நான் உங்க கூடவே இருப்பேன். அதே நேரத்துல ஷாம்லாலோட பார்வை ராபர்ட் மேல பட்டது. அட, இவ அந்த வெள்ளைக்காரன் தான். இவங்கிட்ட தானே எல்லாத்தையும் நாம சுருட்டணும். வேற வழி இல்லாம இங்கேயே இருந்துட்டா போல. இவனை மறுபடியும் ஒன்னும் இல்லாதவன ஆக்குற பாரு. பிரேம் ஷாம்லால பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டான். அதாவது ஷாம்லாலோட மூளையில ஏதோ சூழ்ச்சியை யோசிக்கிறான்ட்டு புரிஞ்சுக்கிட்டான். ராபர்ட், நீ கடையை நல்லபடியா பாத்துக்கோ. ஒன்றும் நடக்கக்கூடாது. நைட்டு கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ. இன்னைக்கு ராத்திரி நானும் கூட இங்கேயே உன் கூடவே நான் படுத்துக்கிறேன். 2 பேருமே நம்ம கடையை நல்லபடியா பாத்துக்கலாம். கூடவே ஒரு குச்சி அப்புறம் கல்லெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு ராத்திரி நாம தால் பாட்டி சும்மா சாப்பிட்டு இங்கேயே தூங்கலாம். எப்பவுமே நான் இங்கே தான் இருப்பேன். இன்னைக்கு நீங்க இருக்க போறீங்க. நான் பாதுகாப்பா இங்க இருந்துக்கிறேன். குச்சி அப்புறம் கல் 2மே கடையில் நீங்கள் சொல்றதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டேன். அது எதுக்குன்னா ராத்திரி நாய் பூனை எல்லாம் வரும் இல்லையா, அதை நான் தொட்டணும் இல்லையா, அதனால தான் முதல்லையே நான் எடுத்து வச்சிருந்தேன். ராத்திரி ராபர்ட்டும் பிரேமும் சாப்பிட்டு அப்பதான் தூங்க போனாங்க. அதே நேரத்துல ஷாம்லால் ஆட்டைய போடுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருந்தான். வெள்ளக்காரன் தூங்கிடா போல. கைவசைய காட்ட வேண்டியதா. இத கேட்டதுமே அந்த இடத்துக்கு பிரேமும் ராபர்ட்டும் வந்து ஷாம்லால புடிச்சிட்டாங்க. டேய் நில்லுடா, நில்றா. அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவோமா? எல்லாத்தையும் திருடுறியா? இப்போ ஜெயிலுக்கு போ. ஜெயில போய் ஏதாச்சும் இருந்தா திருடு போ. பிரேமும் ராபர்ட்டும் அந்த திருடன் ஷாம்லால போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் அவனை போலீஸ்க்கே ஒப்படைச்சிட்டாங்க. அந்த முழு ஊருமே பிரேமோட இந்த தைரிய சாகசங்களை பார்த்து சந்தோஷப்பட்டது. நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. ஒன்றும் இல்லாத போது கூட எனக்கு உதவி பண்ணீங்க. இப்போ கூட பண்ணுறீங்க. நான் ஊருக்கு போய் உங்களை பற்றி எல்லாத்தையும் சொல்லுவேன். ஆனால் போக எனக்கு விருப்பமே இல்லை. அட, நீ இங்கிருந்து போறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லப்பா. இந்த ஊர் ஜனங்களுக்கு உன்னோட தால் பாட்டி சுருமா ரொம்ப பிடிச்சி போச்சு. நீ ஜனங்களுக்கு அதை கொடுத்துக்கிட்டே இரு. உன்னோட வியாபாரம் கூட ரொம்ப நல்லபடியா நடக்கும். அந்த ஊர் முழுக்க இத பத்தி தான் சர்ச்சையா இருந்தது. அப்புறம் பிரேம் தன்னோட அப்பாவை போலவே அந்த ஊருக்கே ஊர் தலைவன் ஆயிட்டான்.